தானலிங்க நாடார் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். இந்திய கணினி கல்வி புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநாடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டும் வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது. ஐயா தானலிங்க நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கொச்சின் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக 3 ஆண்டுகள் இருந்தவர். 1957 நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் 75.8% வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர். 64 ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். அதன் பிறகு 80 காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவரம் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர். இதை எம்ஜிஆர் அவர்களே சட்டசபையில் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்து முன்னணியுடைய முதல் தலைவர், இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர். மராட்டிய மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது RSS தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் ஐயா தானலிங்க நாடார், இன்னொருவர் பால் தாக்கரே. அந்த நிகழ்வுல தமிழர்கள் தேசியவாதிகள், தமிழர்களை நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பால் தாக்கரே அவர்களும் நேரடியாக கோரிக்கை வைத்து தமிழர்களுடைய தேசப்பற்றை வெளிக்கொண்டு வந்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானலிங்க நாடார் அவர் 1988 ஏரல்ல பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்க கொண்டிருக்கும் போது என்னுடைய உயிர் இன்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது, என்னுடைய சீட்டை சித்திரகுப்தர் தேடி கொண்டிருக்கிறான், அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி மேடையில பேசிட்டு இருக்கும் போதே உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார். அவருடைய சேவையை போற்றும் விதத்தில், அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக மத்திய அரசு ஐயா தானலிங்க நாடார் அவர்களுக்கு, இந்துக்களின் தந்தை தானலிங்க நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதாமகன் சிவநாடார், பத்ம விபூஷன் சிவநாடார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் சொல்றோம். சிவநாடார் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர். HCL என்கிற கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாம 1977 காலகட்டங்களில் IBM என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி இந்தியாவில் கணினி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை, அதனால இங்க நம்ம கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது. அந்த காலகட்டத்தில் நெட் அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க, அது கணினி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணினி பொறியாளர்களை உருவாக்கியவர் ஐயா சிவநாடார் அவர்கள். அவருடைய சாதனைகள் பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். கூட நம்ம பத்திரிகை செய்தியில் பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு 7,40 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர். அவருடைய சாதனையை போற்றும் விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் 3வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட
அவருடைய சேவைகளை பாராட்டும் விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறத காரணத்தினாலும் உலகளவில் கொடைவள்ளலாக இருக்கிறத காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு 206 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்த இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவநாடர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். குறிப்பாக சட்டசபையில இந்த இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று ஐயா தானியலிங்க நாடார் அவர்களுக்கும் ஐயா சிவநாடர் அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும்.